தலைமையை அன்றைய பிரதமர் நேரு அண்ணல் அம்பேத்கரிடம் ஒப்படைத்தார். அம்பேத்கர் தலைமையில் ஒற்றுமையை உருவாக்கினார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு 2 வருடம் 12 மாதம் 12 நாட்களில் ஒத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளையே நாம் குடியரசு தின நாளாக கொண்டாடுவோம். பாரதம் நாடு பழம்பெரும் நாடு, நீ எனும் புதல்வர், இந்நினைவை அகற்றாது என்ற பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ற அன்னை பாரதம் வேற்றுமையை ஒப்புடைந்த நாடாகும். இத்தகைய சிறப்புமிக்க குடியரசை காப்பது முதல் கடமையாகும். மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் ஆனந்தமான மக்களாட்சி மகிழ்ந்ததுடன் அறிஞர் என்ற உழைத்ததுடன் அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்ததுடன் நம் பாரதம் குடியரசாக மாறியதுடன் இந்த அற்புத காரியத்தில் அடிமைப்பட்டு போன நம் தாய்நாட்டை தன் இன்னுயிரை உற்சாகனை எண்ணி போராடி சுதந்திரப்பட்டு தந்த தலைவர்களையும் வீரர்களையும் வழங்கி போற்றுவோம். வேற்றுமை வெற்றுமை என்று நம் தனித்துவத்தை வெளியும் உருவாக்குவோம். இந்தியாவை ஒன்றை நினைவோம். தாய் மீதான பாசம் போன்றது தாய்நாட்டின் மீதான பாசம். தாயை நேசிப்போம், தாய்நாட்டை விசுவாசிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.